வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 சிதைந்த கனவு அத்தியாயம் 36 வெற்றி அல்லது மரணம். வெள்ளைக்கொடி இறக்கப்பட்டதன் பொருள் என்ன, அதன் காரணம் என்னவாயிருக்கும் என்று யோசித்தவாறு சேனாதிபதி பரஞ்சோதி ஒரு நிமிஷம் நின்ற இடத்திலேயே நின்றார். அந்த நிமிஷத்திலேயே அவர் மனதில் உதித்த கேள்விகளுக்கு விடை சொல்வது போன்ற இந்திரஜால காட்சி கோட்டை மதில் நெடுக காணப்பட்டது. இத்தனை நாளும் வெறுமையாயிருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது கையில் வேல் பிடித்த வீரர்கள் வரிசையாக நின்றார்கள். மாலை வேளையின் மஞ்சள் வெயிலில் அவர்கள் தலையில் அணிந்திருந்த இரும்பு தொப்பிகளும் மார்பில் அணிந்திருந்த செப்பு கவசங்களும் கையில் பிடித்த வேல்களின் கூரிய முனைகளும் பளபளவென்று ஒளி வீசி திகழ்ந்தன. மகாராஜாதிராஜ சலுக்க குலத்திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சிரை புலிகேசி நீடூழி வாழ்க என்று இடிமுழக்க குரல் ஒலிக்க, அதைத் தொடர்ந்து ஜெய விஜயீ பவ என்ற ஆயிரக்கணக்கான குரல்கள் ஏக காலத்தில் ஆர்ப்பரித்தன. அந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி சிறிது நேரம் திகைப்புற்று நின்றார். அதோ அதோ என்று அவர் பக்கத்தில் இருந்த வீரர்களில் ஒருவன் கூவிய வண்ணம் கோட்டை முன்வாசலின் உச்சியை சுட்டிக்காட்டினான். அங்கே நெடுந்துயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவம் புலிகேசி சக்கரவர்த்தியினுடையதுதான், சந்தேகமில்லை. வெள்ளைக்கொடி இறங்கியதின் தாத்பரியம் பரஞ்சோதிக்கு அந்த கணமே நன்கு விளங்கிவிட்டது. புலிகேசி சக்கரவர்த்தி யுத்த களத்திலிருந்து தப்பி பிழைத்து ரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது இரவு வேளையில் பல்லவ வீரர் காவலை மீறி மதில் ஏறி குதித்தோ கோட்டைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார். சமாதானம் என்ற பேச்சு இனி இல்லை. யுத்தம் செய்தே ஆக வேண்டும். கோட்டையை தாக்கியே தீர வேண்டும். இன்னும் ஆயிரம் மனிதர்களின் ரத்தம் வெள்ளமாக ஓடியே ஆக வேண்டும். வாதாபி நகரம் தீப்பட்டு எரிந்தே தீர வேண்டும். இப்படி சேனாதிபதி எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் கோட்டை வாசல் உச்சியிலிருந்து திடீரென்று ஓர் அம்பு ஜிவ்வென்று பறந்து வந்தது. பரஞ்சோதியின் தலைக்கு நேராக அந்த அம்பு வந்ததை பார்த்து அருகில் நின்ற வீரர்கள் ஹாஹாகாரம் செய்தார்கள். ஒரு க்ஷண நேரம் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நெஞ்சு துடிப்பு நின்று போயிருந்தது. நல்ல வேளையாக அந்த அம்பு சேனாதிபதியின் தலைக்கு மேலே ஒரு சான் உயரத்தில் பாய்ந்து சென்று அவருக்கு பின்னால் பூமியில் குத்திட்டு நின்றது. மற்றவர்கள் எல்லாரும் திகிலெழுந்த போதிலும் சேனாதிபதி சிறிதும் கலங்கவில்லை. முகத்தில் புன்னகையுடன் தரையில் பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளையிட்டார். அதன் இறையில் ஒரு சிறு ஓலை சீட்டு கட்டியிருந்தது. அதை எடுத்து பரஞ்சோதி படித்தார். வெற்றி அல்லது மரணம் என்று அதில் எழுதியிருந்தது. பரஞ்சோதியின் இதயத்திலிருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. அவருடைய உள்ளத்திலே நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு இனி இடமில்லை. மீண்டும் யுத்தம் தொடங்கி இரத்த வெள்ளத்தை பெருக்கும் பொறுப்பு புலிகேசியின் தலைமையில் விழுந்துவிட்டது. இனிமேல் மனதில் சஞ்சலம் எதுவுமின்றி கோட்டை தாக்குதலை நடத்தலாம். பரஞ்சோதி மேற்படி தீர்மானத்துக்கு வந்ததும் பக்கத்தில் நின்ற வீரனை பார்த்து, சடையா, அதோ அந்த கோட்டை வாசலில் உள்ள கணபதி விக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது சுவாமி. தாங்கள் அந்த விக்கிரகத்தின் அருகில் நின்று பார்த்தபோது நானும் கவனித்தேன் என்றான் சடையன். நல்லது, உனக்கு மிகவும் முக்கியமான காரியம் ஒன்றை தருகிறேன். சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டியதும் நீயும் இன்னும் 10 வீரர்களும் மதிர்சுவர் மீது நிற்கும் சலுக்க வீரர் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போக வேண்டும். போய் அந்த கணபதி விக்கிரகத்துக்கு ஒரு விதமான சேதமும் ஏற்படாமல் பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். தெரிகிறதா? நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுத்துதான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்தில் வெற்றி ஏற்பட வேண்டும் என்றார் சேனாதிபதி. அப்படியே சேனாதிபதி, விநாயகரின் விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கூடாரத்தில் சேர்க்கிறேன் என்றான் சடையன். உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பிக் கொண்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து சென்றார். சக்கரவர்த்தியின் கூடாரத்தில் ஏற்கனவே மற்ற தளபதிகள் எல்லோரும் வந்து சேர்ந்திருந்தார்கள். முடிவான கட்டளையை சக்கரவர்த்தியிடம் பெற்றுக்கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். சேனாதிபதி பரஞ்சோதியின் வருகைக்காக சக்கரவர்த்தி காத்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அமைதி குடிக்கொண்டிருந்தது. தமக்கு அருகில் நின்றவர்களிடம் அவர் சாவதானமாக பேசிக் கொண்டிருந்தார். கோட்டை வாசலில் பறந்த வெள்ளைக்கொடி இறக்கப்பட்ட விவரமும் மதிர்ச்சுவரின் மேல் சலுக்க வீரர் போருக்கு ஆயத்தமாக நின்றதும் அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் தெரியாது. சலுக்க வீரரின் யுத்த கோஷத்தை அவர்கள் பல்லவ வீரரின் கோஷம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவ்விதம் அமைதி குடிக்கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் பரஞ்சோதி புயல் நுழைவது போல் நுழைந்து முதலில் சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினார். பிரபு என்று அவர் மேலும் பேசுவதற்குள்ளே மாமல்லர் குறுக்கிட்டு கூறினார். சேனாதிபதி, ஏன் இவ்வளவு பரபரப்பு? இந்த 3 நாளும் சிந்தனை செய்ததில் உம்முடைய யோசனைதான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உகந்தது என்ற முடிவுக்கு வந்தேன். கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துவது என்று முடிவு செய்துவிட்டேன் என்றார். சேனாதிபதி முன்னை காட்டிலும் அதிக பரபரப்பை அடைந்து கண்ணில் நீர் ததும்ப தொண்டை அடைக்க கூறினார். பிரபு, நான் அறிவீனன். நான் சொன்ன யோசனை அபத்தம். தாங்கள் முதலில் இட்ட கட்டளைதான் நியாயம் தர்மம் எல்லாம். என் யோசனைப்படி 3 நாள் தாமதித்ததே பெருந்தவறு. பிரபு, கோட்டை வாசலில் வெள்ளைக்கொடி இறங்கிவிட்டது. மதிர்ச்சுவர் மேல் சலுக்க வீரர்கள் போர்க்கோலம் பூண்டு நிற்கிறார்கள். பரஞ்சோதி விதம் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அளவற்ற வியப்பும் ஆத்திரமும் அடைந்தார்கள். சக்கரவர்த்தி தாம் வீற்றிருந்த ஆசனத்திலிருந்து துள்ளி குதித்து எழுந்து,
சேனாதிபதி, நீ சொல்வது உண்மைதானா என்று கர்ஜித்தார். உண்மை பிரபு, என் கண்ணாலேயே பார்த்தேன். பார்த்துவிட்டு நேரே இவ்விடம் வருகிறேன். இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று ஏதேனும் யூகிக்க முடிகிறதா என்றார் மாமல்லர். யூகம் வேண்டியதில்லை பிரபு. புலிகேசி போர்க்களத்தில் சாகவில்லை. தப்பிப் பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான். கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று தமது சைனியத்தை பார்வையிட்டதையும் நான் கண்ணால் பார்த்தேன். சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலையும் இருக்கிறது. அம்பிர் இறகிலை கட்டி இந்த ஓலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டே வெற்றி அல்லது மரணம் என்று எழுதியிருந்த ஓலை துண்டை சக்கரவர்த்தியிடம் பரஞ்சோதி காட்டினார். ரொம்ப நல்லதாய் போயிற்று. வாதாபிக்கு நேரும் கதிக்கு பாவம் பழி எல்லாம் அவன் தலைமேல் என்று மாமல்லர் உற்சாகமான குரல் கூறிவிட்டு, சேனாதிபதி, இனிமேல் சந்தேகம் ஒன்றுமில்லையே, கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாம் அல்லவா என்று கேட்டார். இனி ஒரு சந்தேகமும் இல்லை பிரபு. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் நமது யானைப்படை கோட்டை வாசலை தகர்க்க ஆரம்பித்துவிடும். நம் வீரர்கள் கோட்டை மதிலை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றார் சேனாதிபதி. பின்னர் அங்கு நின்ற தளபதிகளை பார்த்து, எல்லோரும் அவரவருடைய படைகளுக்கு செல்லுங்கள். நகரத்துக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு தடவை நம் வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். பேரிகை முழக்கம் கேட்டதும் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள் என்றார். இதை கேட்டதும் அங்கு நின்ற தளபதிகள் எல்லோரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு உற்சாகத்துடன் விரைந்து வெளியேறினார்கள். சக்கரவர்த்தியும் அவருடைய மெய்காவலர் இருவரும், மானவன்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் மட்டுமே அங்கே மிச்சமாயிருந்தார்கள். சேனாதிபதி, நகரத்துக்குள் நடந்து கொள்ள வேண்டியது பற்றி நம் வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் மாமல்ல சக்கரவர்த்தி. பிரபு, குழந்தைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எவ்விதத்திலும் துன்பம் உண்டாக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண் மக்களில் எதிர்ப்பவர்களை எல்லாம் கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களை எல்லாம் சிறைப்படுக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதாபி நகரில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன். தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொன்றுவிடும்படி சொல்லியிருக்கிறேன். நகரை விட்டு ஓட முயலும் பிரஜைகளை போக விடும்படியும், ஆனால் அவர்கள் எவ்விதமான பொருளையும் கொண்டு போகக்கூடாது என்றும் ஆணையிட்டிருக்கிறேன். நம்முடைய வீரர்கள் வாதாபி நகரத்திலிருந்து அவரவரால் முடிந்த வரையில் பொருள்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் கொண்டு வருவதில் பாதி பொருள் அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதேனும் கட்டளை இருந்தால் தெரியப்படுத்த வேண்டும் என்றார் பரஞ்சோதி. சேனாதிபதி, நான் சொல்வதற்கு ஒரு விஷயமாவது மிச்சம் வைக்கவில்லை. எல்லாம் முன் யோசனையுடன் செய்திருக்கிறீர்கள் என்றார் மாமல்லர். பிரபு, இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை நம் இலங்கை இளவரசருக்கென்று வைத்திருக்கிறேன். தாங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்றார். மாமல்லர் மறுமொழி சொல்வதற்குள்ளே, சேனாதிபதியின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றார் மானவன்மர். வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உலகத்திலே வேறு எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலும் இல்லாத செல்வங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹர்ஷவர்த்தனர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தம் செல்வங்களை எல்லாம் பிரஜைகளுக்கு தானம் செய்து விடுகிறார். மகாலோபியான புலிகேசி அப்படியெல்லாம் செய்வதில்லை. 30 வருஷமாக சேகரித்த குபேர சம்பந்துகள் புலிகேசியின் அரண்மனையில் இருக்கின்றன. அந்த செல்வங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மானவன்மர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு பிறகுதான் அரண்மனையை எரிக்க வேண்டும். இந்த காரியத்தில் மானவன்மருக்கு ஒத்தாசை செய்ய 5000 வீரர்களை தனியாக வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே சேனாதிபதி கூறினார். சேனாதிபதி, தங்கள் விருப்பத்தை மானவன்மர் நிறைவேற்றுவார். ஆனால் வாதாபி நகரத்துக்குள்ளே அரண்மனை செல்வங்களை தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றும் இல்லையா? அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று மாமல்லர் கேட்டபோது அவரது குரல் கம்மிற்று. சிவகாமி தேவியை பற்றி தான் சக்கரவர்த்தி கேட்கிறார் என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.